எதை எந்த மாதிரி நாங்களும் இன்னும் பெரிய கூட்டம் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் இல்லை. அதுக்கு தான் ஒரு ரூபா காசு கொடுக்காம சாராயம் சாப்பாடு எதுவும் இல்லாமல் என் பிள்ளைகள் வந்து கூடுவாங்க. நீங்கள் பார்க்க தான் முடியும். அப்போ எல்லா தமிழனுக்கும் உணர்வு செத்து ஒன்றும் போயிருந்த இன்னும் இருக்கோம். உலகத்தில் இந்த தமிழ் இனம் அழிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதானே எவனும் நினைக்க வேண்டியதில்லை. இருக்கோம் இன்னும். அதாவது ஐயா இறையன்பு சொல்றாரு, அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொள்ளும்போது எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்லை, அடிபட்ட புலியும் கூட. அப்போ எப்படி எழுச்சியாக திரளுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லாதனால முன்கூட்டியே இதை தகவல் கொண்டு போய் சேர்த்து உங்களை மாதிரி இப்போ ஊடகத்தில் சொல்லி இங்கே நடக்குது, இதெல்லாம் கொண்டு போக முடியல. இப்போ முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா உலகெங்கும் இருக்கிற இன சொந்தங்கள் வந்து அனுமதி, உள்நுழைவு அனுமதி பெற்று வர முடியும். இப்போ திடீர்னு அறிவிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும், இப்போ 7ஆம் தேதி அறிவித்தோம். அதுக்குள்ளே காலம்பத்தில் 2வது தேர்தல் தேதி வரும். தேர்தல் கிட்டத்தில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்கிறதுக்காக பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் நம்ம 21ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கோம். அதனால இல்லை, உலகெங்கு இருக்கிற தமிழர்கள் இங்கே வர முடியலனாலும் என் இன சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்க. இதில் இது வேட்பாளர்கள் தேர்வில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஆணுக்கு பெண் சமம் இல்லை. எங்களில் ஆணும் பெண்ணும் சமம். சம உரிமைங்கிறது இல்லை, அது கடமைங்கிறதுனால அது சம வாய்ப்பு கொடுக்கல. அவங்க எடுத்துக்கிறாங்க. 2வது நிராகரிக்கப்பட்ட தமிழ்